ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா என் வரிசைத்தோட டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். பார்ட் 1 பார்ட் பி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல இருக்கு, பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரவரிசை தொடர் வகை 2ல இருக்கிற அகரவரிசை தொடர் வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க. குறிப்புகள்: கீழே உள்ள ஒவ்வொரு கிளையிலும் அகரவரிசை தொடரின் பல உறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் விடுபட்டு இருக்கும். குறிப்பிடப்பட்டு இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து விடுபட்ட உறுப்புகளை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, RUXAD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஆர் இருக்கு. ஆருக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யூ 1 2 3. அப்போ 2 விட்டு 3ஆவது இருக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 1 2. அடுத்து எக்ஸ். இங்க பாருங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 2 விட்டு அடுத்து 3ஆவது ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க ஏ. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க 1 2. 2 விட்டு 3ஆவது இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் உள்ளது என்ன வரும்? அகைன் 2 விட்டு 3ஆவது உள்ளது. அப்ப இ எஃப் விட்டு 3ஆவது இருக்குது ஜி தான் வரும். நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, TRPNL. நெக்ஸ்ட் என்ன? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, டி இந்த இருக்கு. டி பாருங்க ரிவர்ஸ்ல வந்து போயிருக்கு. பாருங்க 1 விட்டு ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப டி. நெக்ஸ்ட் 1 விட்டுட்டு ஆர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அகைன் 1 விட்டுட்டு பி கொடுத்துருக்காங்க. அகைன் பாருங்க 1 விட்டுட்டு என் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஒரு அகைன் 1 விட்டுட்டு எல் கொடுத்துருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 1 விட்டுட்டு ஜே வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஸ்டின் மார்க்கு ஆன்சர் வந்து ஜே. நெக்ஸ்ட் 1 விட்டுட்டு அடுத்துன்னா ஹைச் வரும். இப்ப செகண்ட் ஒனுக்கு வந்து ஹைச் வரும். அப்ப ஜே ஹைச் ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க, BDFILP. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, பி இருக்கு. 1 விட்டுட்டு பாருங்க பி இருக்கு. 1 விட்டுட்டு டி கொடுத்துருக்காங்க. அகைன் 1 விட்டுட்டு எஃப் கொடுத்துருக்காங்க. அகைன் பாருங்க இதுலயும் 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க ஜி ஹைச் விட்டுட்டு ஐ கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 1 2 2 இது விட்டுட்டு அடுத்து ஹைச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஜே எல். பாருங்க ஜே கே எல். 2 விட்டுட்டு அகைன் எல் கொடுத்துருக்காங்க. பாருங்க 1 2 2 விட்டுட்டு எல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 1 2 3 3 விட்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க 1 2 3. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 2க்கு ஒரு லெட்டர் விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் 2 இதுக்கு வந்து 2 லெட்டரா விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 3 லெட்டர் விட்டு டி வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அகைன் வந்து 3 லெட்டர் விட்டணும். அப்ப பாருங்க 1 2 3 விட்டுட்டு அப்புறம் ஆன்சர் என்ன இருக்கும்? டி தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4வது சம், Z கொஸ்டின் மார்க் டி கொஸ்டின் மார்க் என் கொஸ்டின் மார்க் ஹெச் கொஸ்டின் மார்க் பி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு Z இருக்கு. Z அடுத்து டி வரும். அப்போ 1 2 3 4 5 6 6ஆ இருக்கிற லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் பாருங்க 1 2 3 4 5 6 6ஆ இருக்கிற லெட்டர் வந்து என்னன்னு சொல்லி கேள்வியில கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைச் வரைக்கும் பார்க்கணும். பாருங்க 1 2 3 4 5 6ஆ இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கொடுக்குறாங்க ஹைச். நெக்ஸ்ட் பி வரைக்கும் போகணும். பாருங்க 1 2 3 4 5 6. இப்ப 6 லெட்டர்ல இருக்குது பி. இப்ப பாருங்க இதுல வந்து சென்டர்ல என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க எல்லாத்துலயும் சென்டர்ல. இப்ப இசட்ல இருந்து டி வரைக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 6 இருக்கு. டி ல இருந்து என் வரைக்கும் உள்ள டிஃபரெண்ட் 6. அதே மாதிரி என்ல இருந்து ஹைச் வரைக்கும் 6. ஹைச்ல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து சென்டர்ல அப்ப என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நடுவுல பாருங்க, நடுவுல என்ன வரும் தான் கொஸ்டின் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே. அப்ப 6ல பாதி 3. அப்ப 3 தான் வந்து ஆன்சர் ஆகும். இதுல 3 பாருங்க டபிள்யூ. இதுல 3 பாருங்க கியூ இருக்கு. நெக்ஸ்ட் உள்ளதுல 3 பாருங்க என்ன இருக்கு? 3 கே தான் இருக்குது. பாருங்க கே. நெக்ஸ்ட் 3ஆவதுல என்ன இருக்குது? இ இருக்கு. அப்ப பாருங்க இ. அப்ப டபிள்யூ கியூ கே இ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 5வது சம், ZXSIRR என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 இது கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் இசட்ல இருந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். அப்ப பாருங்க 1 2 பாருங்க 2 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். அகைன் பாருங்க 1 2 3 4 5 5வது இடத்துல தான் வந்து எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ஐ வரைக்கும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐ வந்து எந்த இடத்துல இருக்கு? 10th பொசிஷன்ல இருக்கு. அப்ப 10 சொல்லி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க ஆர் கேட்டிருக்காங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஆர் இந்த இடத்துல அகைன் ஒரு வந்திருக்கு. ஆர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? இந்த இடத்துல 17வது இடத்துல வந்து இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் ஆர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏபிசிடி மொத்தம் எத்தனை லிட்டர்? 26 லிட்டர். இப்ப ஆர்ல இருந்து 1ன்னு சொல்லி சாரி ஆரை விட்டுட்டு இங்க இருந்து 1ன்னு சொல்லி கியூல இருந்து கவுண்ட் பண்ணா, ஏன்னா ஆர் வந்து இந்த இடத்துல வந்து 17வது பொசிஷன்ல வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆருக்கு அடுத்து இங்க இருந்து கியூ 1ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணா அகைன் ஒரு ரவுண்ட் சுத்தி வரும்போது ஆர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னா 26வது பொசிஷன்ல இருக்கும். அப்ப இந்த ஆர் எத்தனாவது பொசிஷன்? 26.
26 நான் எண்ணி வேணா காமிச்சிங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஆர் வந்து 26ல இருக்கு. இப்ப பாருங்க இதுக்குள்ள காமன் டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். பாருங்க இதுக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க 3, இதுக்குள்ள டிஃபரெண்ட் 5, இதுக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க 7, 17க்கும் 26க்கும் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 9. இப்ப பாருங்க இது வந்து எந்த லெட்டர் படி போயிருக்குன்னா ஒற்றைப்படி எண்ணில் அந்த இதுல வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும் 11ன்னு சொல்லிட்டு வரணும். அப்ப பாருங்க அப்ப 26 இருக்கு. அப்ப 26ல இருந்து 11 கூட்டணும். இப்ப 26ல இருந்து 11 கூட்டினா 37, 37வது கவுண்ட் பண்ணும்போது எந்த லெட்டர் இருக்கோ அதுதான் வந்து 6க்கு அடுத்து இருக்கிற லெட்டர். இப்ப பாருங்க நம்ம 6க்கு அடுத்து வந்து 26ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிருக்கோம். அகைன் பாருங்க 37 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். பாருங்க 26 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37. நம்மளுக்கு 37 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்கிற லெட்டர் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப வந்து இந்த இடத்துல 37 இருந்துச்சுன்னா அப்ப இந்த இடத்துல என்ன லெட்டர் 37வது லெட்டர் ஜின்னு சொல்லி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 37ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க 11 இருக்கு. அப்ப இங்க அதுக்கடுத்து ஒற்றைப்படை இங்க என்ன வரும் 13ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 37ஐயும் 13ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 10க்கு 0 மிச்சம் 1 50. 50வது இடத்துல என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் வந்து இந்த இடத்துல வர ஆன்சரா இருக்கும். சரி கவுண்ட் பண்ணலாம் பாருங்க. ஜியை விட்டுட்டு வந்து கவுண்ட் பண்ணும். அப்ப பாருங்க 1 2 3. இப்போ ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா அப்ப ஜி என்னவா வரும் 26ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப நெக்ஸ்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஜியோட தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஜிக்கு அடுத்து ஒரு ரவுண்டு சுத்தி வந்தா 26 வரும். ஏன்னா ஏபிசி லெட்டர் 26. அப்ப ஜிக்கு அடுத்து 27ன்னு வச்சுக்கலாம். 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. 50 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஐன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப பாருங்க செகண்டுக்கு வந்து என்ன வரும்னா ஐன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஜிஐ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே இது வந்து ஒற்றைப்படை எண்ணில வந்து டிஃபரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6வது சம் பாருங்க. ஏபி என்சிடி ஓஇஎஃப்பி என்ன இருக்கு இதுல நம்ம ரீட் பண்ணும்போது தெரியும் பாருங்க. ஏபி சிடி இஎஃப் நம்மளுக்கு கரெக்டா வருது பாருங்க. இதுல பாருங்க என் ஓ பி அப்படி வருது. அப்ப பாருங்க ஏபி சிடி இஎஃப் அதுக்கடுத்து என்ன வரும் இஎஃப் அடுத்து ஜி ஹைச்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க என் ஓ பிக்கு அடுத்து என்ன வரும் கியூன்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஜி ஹைச் கியூ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க. 7வது சம் பாருங்க ஒய் பி டி ஜி ஓ. அப்ப நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. ஒய்ல இருந்து பி பாருங்க அது ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. ஒய் பி டிஜினா இந்த இருக்கு பாருங்க டிஜி. அப்ப கீழே இங்க ஓக்கு நேரம் ஆப்போசிட்ல என்ன இருக்கு எல் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 8th ஒன் ZXSWOTKQG. நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. Z இருக்குது Z இருக்கு பாருங்க. Zல இருந்து என்ன போகணும் W வரைக்கும் கவுண்ட் பண்ணும் பாருங்க. 1 Z தான் இருக்கு 1 2 3. அப்போ தேர்ட் ஒன் சாரி இது எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 அதாவது 2 பிரிவா வந்து போயிருக்கு. இந்த டைரக்ஷன்ல வந்து போயிருக்கு. இப்ப பாருங்க நம்ம எழுதிக்கலாம் Z W T Q. நெக்ஸ்ட் பாருங்க S O K G G. Z-க்கும் W-க்கும் இடையில உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 3. W to T க்கு வந்து டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அகைன் வந்து 3 தான் இருக்குது. Q-க்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அகைன் வந்து 3 தான் தெரிய வருது. அப்படியே ரிவர்ஸ்ல வந்து போயிருக்கு. சரி ஓகே எஸ் வந்து ஓ வரைக்கும் பார்ப்போம். எஸ் இதுவும் வந்து ரிவர்ஸ்ல தான் போகுது பாருங்க. எஸ் இந்த இருக்கு 1 2 3 4. அப்ப 4th பிளேஸ்ல தான் வந்து ஓ இருக்கு. அப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க 4 -4. ரிவர்ஸ்ல போறதுனால நான் வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஓ டு கே வரைக்கும் பார்க்கணும் பாருங்க. 1 2 3 4. 4th பிளேஸ்ல அகைன் இருக்கு. இங்கேயும் பாருங்க ஜி வரை கவுண்ட் பண்ணும் 1 2 3 4. 4G வந்து 4. அப்ப -4ல ரிவர்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க கியூ இருக்கு இல்லையா. அப்ப கியூல இருந்து ரிவர்ஸ்ல அதாவது 3 வந்து போகணும். ரிவர்ஸ்ல போனா அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப நம்ம லாஸ்டா வந்து என்ன பார்த்தோம் கியூ இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கியூல இருந்து நம்ம வந்து 3 போகணும். அப்ப பாருங்க 1 2 3 போனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது -3 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ரிவர்ஸ்ல போனா என்னன்னு சொல்லி கிடைக்குது. இங்க ஜில இருந்து -4 வரைக்கும் போகணும் பாருங்க. 1 2 3 4. 4th பிளேஸ்ல என்ன இருக்கு சின்னு சொல்லி இருக்குது. அப்ப -4 ரிவர்ஸ் போனா சி இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா என் சி ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து என் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து -3ல ரிவர்ஸ்ல போயிருக்கு. செகண்ட் உள்ளது பாருங்க -4ல ரிவர்ஸ்ல வந்து போயிருக்கு. நம்மளுக்கு ஆன்சர் என் சி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் உள்ளது பாருங்க. நெக்ஸ்ட் சம் 9வது சம் பாருங்க. BEDF
கொஸ்டின் மார்க் ஹைச் ஜே கொஸ்டின் மார்க் ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பி இருக்குது, அடுத்து இ கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது தான் வந்து ஈன்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் பாருங்க டி, அப்படி ரிவர்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல உள்ளது ரிவர்ஸ் 1 போகுது, அப்ப வந்து டின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க எஃப், அதே பேட்டர்ன்ல வந்து நம்ம போனோம் 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம். எஃப்ல இருந்து 1 2 3 அப்ப என்னவா இருக்கும் ஐன்னு சொல்லி இருக்கும். அப்ப ரிவர்ஸ் வந்தா ஐல இருந்து ரிவர்ஸ் வந்தா என்ன ஒரு ஹைட்ஸ்ன்னு இருக்கணும். நம்மளுக்கு இங்க ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான் பாருங்க ஹைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி ஜேல இருந்து 3 வரைக்கும் போனோம். 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எம். அப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் வந்தோம்னா எல் வருது. இப்ப எல் இது வந்து கொஸ்டின் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வந்திருக்கு. இது வந்து எல் தான் வந்து வரும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். இங்க பாருங்க எஃப் எடுத்து தான் கேட்டிருக்காங்க. எஃப் எடுத்து நம்மளுக்கு ஐ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹைட்ஸுக்கு லாஸ்ட் என்ன இருக்கு, லாஸ்ட்டுக்கு முந்தினாவது ஜே அடுத்து நம்மளுக்கு இந்த பாருங்க ஜே அடுத்து எம் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அப்ப ஐ எம் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 10வது ஏஐ விஜே சிகே சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 பேட்டர்ன்ல போயிருக்கு. ஏ பி சி, அடுத்து என்ன வரும் டி தான் வரும். அதுக்கடுத்து பாருங்க ஐ ஜே அப்படி ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. ஃபார்வேர்ட்ல தான் போகுது. ஐ ஜே கே அடுத்து என்ன வரும் எல்லுன்னு வரும் பாருங்க. ஐ ஜே கே அடுத்து என்ன வரும் எல் தான் வரும். ஏ பி சி அடுத்து டின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா டிஎல். ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே 11th சம் பார்க்கலாம். ஏஇசட் ஜிடி எம்என் ஒய்பி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க எல்லாமே வந்து நேரா தான் கொடுத்துருக்காங்க. ஏல இருந்து இசட் நேரா இருக்கு பாருங்க. ஜிடி வந்து நேரா தான் இருக்கு. எம்என்ங்கிறது வந்து நேரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து ஒய்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒய்பியும் வந்து நேரா தான் இருக்கு. ஓகே இப்ப பாருங்க இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பேட்டர்ன்ல போயிருக்கு. ஏஜி எம் அடுத்து நெக்ஸ்ட் ஏதோ ஒண்ணு வருது. அதுக்கடுத்து ஒய்ன்னு இருக்கு. அப்ப நம்ம எழுதிக்கலாம் ஏ ஜி எம் நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. அடுத்து வந்து ஒய்ன்னு இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க இசட் கீழே உள்ளது போகணும். இசட் டி என் இசட் டி என் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி தெரியாது. அடுத்து வந்து பின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? பின்னு இருக்கு. ஓகே இப்ப பாருங்க ஏக்கும் இசட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு பார்க்கணும். அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 அப்ப 6ல இருக்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. ஏக்கும் ஜிக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா +6. அதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ளது பார்ப்போம். 1 2 3 4 5 6 அப்ப ஜிக்கும் எம்முக்குள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா +6. நெக்ஸ்ட் பாருங்க எம்முக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாருங்க. அது அப்பனா இப்ப இது வந்து 6 6 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல போகுது. அப்பனா எம்க்கு அடுத்து இருக்கிறது வந்து 6 வரை கவுண்ட் பண்ணோம். அப்ப பாருங்க 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன இருக்கும் எஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஏன்னா இதுதானே 6th பிளேஸ்ல வருது. அப்போ இதுதான். அப்ப பாருங்க இதுல இருந்து அதுக்கு அடுத்து அப்படியே ஆப்போசிட்ல 6 இருக்கா. ஒய் வந்துச்சுன்னா 6ன்னு அர்த்தம். பாருங்க 1 2 3 4 5 6 இப்ப இதுவும் இதுக்குள்ள டிஃபரெண்ட் 6. எம்முக்கு எஸ்ஸுக்கு உள்ள டிஃபரெண்ட் வந்து 6. இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ளதுக்கு பார்க்கணும். பாருங்க இப்ப பில இருந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், அதே மாதிரி 6 வரைக்கும் பார்க்கணும். பில இருந்து பார்ப்போம் பாருங்க. ஏன்னா இங்க வந்து பி தானே இருக்கு, நம்மளுக்கு இந்த லெட்டர் தானே தேவை. இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு ஹைச் தான் வந்து 6க்கு நேரம் வருது. அப்போ வந்து ஹைச். ஓகே இப்ப எஸ் ஹைட்ஸ் இது வந்து இப்படி போடலாம். எஸ்க்கு நேரம் என்ன இருக்கு ஹைட்ஸ் இருக்கு. அப்ப இந்த பேட்டர்னா வச்சும் போடலாம். அப்ப பாருங்க இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே இடையில வந்து என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா 6 தான் வந்து டிஃபரெண்ட்ல இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா எஸ் ஹைட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 12வது சம் லாஸ்ட் சம். ஓகே ஏஜேஎஸ் ஜிபிஒய் நெக்ஸ்ட் என்ன தெரியல எஸ்பிகே ஒய் ஹைச் கியூ ஒன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 பேட்டர்ன்ல போகுது. அதாவது ஏ ஜி அப்புறம் எதுவும் தெரியல. அதுக்கடுத்து எஸ் ஒய் இந்த பேட்டர்ன் நாம எழுதிக்கலாம். ஏ ஜி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி தெரியல டேஷ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க எஸ் அடுத்து ஒய் அப்படிங்கிற பேட்டர்ன்ல. நெக்ஸ்ட் பாருங்க ஜே நெக்ஸ்ட் பாருங்க ஜே பி அடுத்து எது வருது. அதுக்கடுத்து பி அதுக்கடுத்து ஹைச் இந்த பேட்டர்ன்ல போகுது. பாருங்க ஜே அடுத்து பி அடுத்து என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து பி நெக்ஸ்ட் வந்து ஹைச். லாஸ்ட் பேட்டர்ன் பாருங்க எஸ் ஒய் தெரியாது கே கியூ. ஓகேவா? இப்ப இது என்ன பேட்டர்ன்ல போகுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏல இருந்து ஜி வரைக்கும் என்ன பேட்டர்ன் பாருங்க 1 2 3 4 5 6 6 இருக்குது. டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 6 இருக்கு. அதே மாதிரி ஜில இருந்தும் ஜில இருந்து அப்புறம் இந்த எஸ் வரைக்கும் எத்தனை பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க ஜில இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. அப்ப இங்க வந்து ஜிக்கும் எஸ்க்கும் 12 டிஃபரெண்ட் இருக்கு. அப்படின்னா அப்ப இந்த இடத்துல என்னவா இருக்கும் 6th பொசிஷன்ல இருக்கிற எம் தான் வந்து கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க 6வது லெட்டர் கவுண்ட் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் எம் இருக்கும். ஏன்னா ஜிக்கும் எம்முக்கு இடையில 6 டிஃபரெண்ட், எம்முக்கு எஸ்க்கு இடையில டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் பாருங்க
எஸ்ஸா எஸ்ல இருந்து ஒய்க்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க 1 2 3 4 5 6 அப்ப இதுக்கும் டிஃபரெண்ட் வந்து 6 அப்ப எல்லாத்துக்குமே டிஃபரெண்ட் என்னவா இருக்கும் 6 தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம பார்ப்போம் ஜேல இருந்து பி வரைக்கும் 6 இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க 1 2 3 4 5 6 பி வந்து எத்தனாவது ஜேக்கும் பிக்குள்ள டிஃபரெண்ட் 6 அப்ப பிக்கும் அதுக்கு அடுத்து 6வது இருக்கிற இடம் தான் கரெக்ட் பாருங்க பி இருக்கா அப்ப 1 2 3 4 5 6 6 பிளேஸ்ல என்ன இருக்கு பின்னு சொல்லியிருக்கு அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னா பி பிக்கும் விக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 6 அதே மாதிரி மீதி எல்லாத்துக்குமே வந்து என்ன டிஃபரெண்ட் இருக்கும் 6 தான் டிஃபரெண்ட் இருக்கும் அதே மாதிரி பாருங்க எஸ்ஸுக்கும் ஒய்க்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க எஸ் இந்த இருக்கு 1 2 3 4 5 6 6th பிளேஸ்ல ஒய் இருக்கு அப்ப டிஃபரெண்ட் என்ன 6 இப்ப இதுக்கடையில 6 இருக்கிறது இந்த பிளேஸ்ல வரும் பாருங்க 1 2 3 4 5 6 6th பிளேஸ்ல என்ன இருக்கு ஈன்னு சொல்லி இருக்குது அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா எம் வி ஈன்னு சொல்லி கிடைச்சிருக்கு இப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே இந்த பாருங்க எம் வி இ ஓகே நம்ம வந்து அகரவரிசை எண்ல வந்து வகை 2ல இருக்கிறத வந்து நம்ம வந்து பாத்துட்டோம் ஓகே நாளைக்கு வேற டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்